ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் டான் 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 ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாமா? அயலான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி மார்னிங்ல இருந்து நல்ல பயங்கரமான ஒரு ப்ரமோஷனோட இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லா பேரும் இந்த ட்ரெய்லர பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர பார்த்த உடனே இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் படம் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே சிவகார்த்திகேயன் வந்து அ அவரு ஆடியோ லான்ச்ல பேசின விஷயங்கள் தான். நீங்க ட்ரெய்லர பாருங்க உங்களுக்கு தெரியும். உங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவர் அப்பத்திலருந்து இப்போ வரைக்கும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. ஸோ அந்த ஹைலைட்க்கான விஷயங்கள் எப்படி ஏன் இந்த விஷயத்த வந்து ஹைலைட் பண்றாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அது போக விஎஃப்எக்ஸ் வந்து 3 லேயரா நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட் கிளிப் விட்டாங்க தெரியுமா? அந்த போர்ஷனோட இதுவும், அதுக்கப்புறம் டீசர் விட்டாங்க தெரியுமா? டீசர்ல இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இப்போ விட்ற ட்ரெய்லருக்கும் அந்த 3 சீனையும் வச்சு பாருங்களேன். நெறைய உங்களுக்கு டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து பயங்கரமா தெரியுது. ஸோ இந்த விஷயத்திலேயே வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த படத்துல இருக்க விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. பாக்க பாக்க அந்த டீசர விட இப்ப பாக்குற விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ விஎஃப்எக்ஸுக்கு வந்து இவங்க போட்ட மெனக்கெடல் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் தெரியுது இப்போ வரைக்கும். படம் பார்த்த அப்புறம் மீதி இருக்க விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிரும். அது போக வந்து எஸ்கேவோட வழக்கமான ஒரு காமெடி ஜோனர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆக்ஷன் பிளாக்கு அதெல்லாம் வந்து ஒரு சைட்ல வந்து அப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ஓகேஷா தான் இருக்கு. பயங்கரமா இருக்குன்ற அளவுக்குலாம் இல்ல. படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவரோட மியூசிக் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நிராஷாவோட சினிமாட்டோகிராஃபி அவர் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லி அவரோட அந்த அவர் வச்ச சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண லைட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும், அந்த இருட்டுல ஒரு ஃபைட் சீன்லலாம் அவங்க யூஸ் பண்ண லைட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ 2.0க்கு அவர் தான் பண்ணாரு. ஸோ அந்த 2.0 முடிச்ச கையோட தான் வந்து இவர் அயலான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அந்த வைப்லயே வந்து சூப்பரா பண்ணி முடிச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த வைப்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்க ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்த வாரம் 2 நேரத்துக்குள்ள இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.